மேஷராசிக்காரர்களுக்கு இப்போது 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 4ஆம் இடத்திற்கு வருகிறார். இது ஏதாவது ஒரு கெட்ட பலன்களை செஞ்சிருமா அப்படின்னு சொன்னால், ஏன்னா 3ஆம் இடமும் 4ஆம் இடமும் அப்படி ஒன்றும் நல்ல பலன்களாக செய்யலையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே உங்களுக்கு நல்ல பலன் இருக்குங்க. உங்களுடைய பாக்கியாதிபதி 4ஆம் இடத்தில் வலுவாக உச்சத்தன்மையை அடைகிறார். உங்களுடைய பாக்கியாதிபதி 4ஆம் இடத்துல உச்சத்தன்மையை அடைந்து 10ஆம் இடத்தை பார்ப்பது என்பது மேஷராசிக்காரர்களுக்கு தர்மகர்மாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய நல்ல அமைப்பு. தர்மகர்மாதிபதி யோகம்னா என்னங்க? தொழிலில் நல்லா சம்பாரிச்சு அந்த தொழிலில் ஏதாவது ஒரு வகையில் நல்லவைகளை அப்படியே நீங்கள் தான தர்மம் கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு நிலையில் நல்ல வருமானங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது மேஷராசிக்காரர்கள் அவ்வளவு பேருக்குமே உண்டுங்க. மேஷராசிக்காரர்களுக்கு சிறப்பு நன்மைகள் கூடுதலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. 8ஆம் இடத்தை பார்க்க போகிறார், 10ஆம் இடத்தை பார்க்க போகிறார், 12ஆம் இடத்தை பார்க்க போகிறார். ஆக இந்த அமைப்புகள் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்குமே மேஷராசிக்காரர்களுக்கு தொழில் நல்லா இல்லாமல் இருந்தவங்க, வியாபாரம் நல்லா இல்லாமல் இருந்தவங்க, ஏற்றுமதி இறக்குமதி போன்ற தொழில் அமைப்புகளோடு அதை கொஞ்சம் போராட்டம், உலக நடமையே நல்லா இல்லையே, அந்த நாட்டில் சண்டை இந்த நாட்டில் சண்டைன பிரச்சனைகளாக இருக்கு இல்லையா, இந்த மாதிரியான உலக அமைப்பின் அடிப்படையிலேயே கொஞ்சம் நன்றாக இல்லாத நிலையில் இருந்து வந்த மேஷராசிக்காரர்களுக்கு அதிலிருந்து அப்படியே விடுதலை கிடைத்து தொழில், வேலை, வியாபாரம் போன்றவைகள் நல்லா இருக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டு. 12ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். 12ஆம் இடத்தில் விரயச்சனியாக இருக்கக்கூடிய சனியையும் குரு பார்க்கறதுனால சுப விரயங்கள், இது வரைக்கும் தேவையில்லாமல் அப்படியே பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே சுப விரயங்கள், நல்ல செலவுகள்னா என்ன? வீடு வாங்கிறது, காடு வாங்கிறது, நிலம் சார்ந்த விஷயங்கள், அல்லது வீட்டிற்கு தேவையான ஒரு பொருள் வாங்கிறது. ஒருத்தருக்கு வீடே வாங்கிறது அமையும், ஒருத்தருக்கு வீட்டுக்கு டிவி ஃப்ரிட்ஜ் வாங்கிறது அமையும். பிறந்த ஜாதக வலுவிற்கு ஏற்றாற் போல தாங்க நமக்கு பணம் வர்றதும் நம்முடைய குருப்பெயர்ச்சி பலன்கள் அந்த மாதிரியான கோச்சார பலன்கள் நடக்கிறதும் இருக்கும் இல்லையா. அப்போ ஏதாவது ஒரு சுப செலவுகள், ஒருத்தர் பொண்ணு கல்யாணத்தை அப்படியே ஃபுல்லாக நடத்துவார், பையன் கல்யாணத்தை ஜாம் நடத்துவார் 10 லட்ச ரூபா செலவு பண்ணி, ஒருத்தர் 1 லட்ச ரூபா செலவு பண்ணி அதே பெண்ணையோ பிள்ளையவோ படிக்க வைப்பார். ரெண்டுமே சுப விரயம்தான். இது உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல ஒரு சுப செலவுகள் நடக்கக்கூடிய தன்மைகள் இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்க இருக்கின்ற குருப்பெயர்ச்சியின் விளைவாக இருக்கும். வெளிநாடு வெளிமாநிலம் போக வேண்டும், அதுவும் படிப்புக்காக போகணும். 4ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா, கல்விக்காக போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அது சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் 8ஆம் இடத்தை பார்ப்பதால் நடக்கக்கூடியது. குருவின் பார்வைக்கு தான் அதிக பலம். ஆக பங்குச்சந்தை, யூக வணிகம் போன்ற அமைப்புகளில் இதுவரைக்குமே நான் பணத்தை இழந்துக்கிட்டு தாங்க இருக்கிறேன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே அது சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நல்லவைகள் நடக்கக்கூடிய, எதிலும் கொஞ்சம் கூடுதல் நிறைவுகள் இருக்கக்கூடிய அருமையான யோக மாற்றங்களை தரக்கூடிய அமைப்பில் தாங்க அமைஞ்சிருக்கு இந்த 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி.